நிஃப்டியோட லெவலை பார்ப்போம். 28 மே 2024க்கான நிஃப்டி லெவல், நிஃப்டியை அனலைஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்போது நிஃப்டி இன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 22,932 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ 22,032 எந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,139க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா 22,725க்கு போகலாம். ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது ட்ராவல் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் நிஃப்டியோட லெவல். இப்போ எங்கே இந்த லெவலுக்கு 23,185லேருந்து 22,725லேருந்து 23,139 வரையுமான ஒரு ரேஞ்சு இருக்குது. ஸோ 22,725 to 23,139 இதுதான் நமக்கு நாளைக்கு நடக்கப்போகிற லெவல். ஓகேங்களா? ஸோ 28ஆந்தேதி இதுதான் நம்ம பார்க்க போகிற லெவல். 28 அதே மாதிரி 28ஆந்தேதி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், வாட்ச் ஸ்ட்ரைக் என்னென்ன ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,900, 23,000, 23,100, 22,700, 22,750, 23,200 இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய 28/5/2020 நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஓபிஎம், அதாவது நம்ம மெத்தட் படி ஓபிஎம் ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடில் நீங்கள் பார்க்க போகிற வேண்டிய ப்ரீமியம் என்னென்ன ப்ரீமியம் ரேஞ்சை நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க. அந்த ப்ரீமியம் ரேஞ்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ரேஞ்சில் இருக்கும் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாட்ச் த ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் நீங்கள் வாட்ச் பண்ண நாளைக்கு சிஇ சைடை பொறுத்தவரையும் 120, 207 இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதோட டார்கெட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் ரேஞ்சு 207, இதில் 120 சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 28/5 ப்ரீமியம் வாட்ச் ப்ரீமியம் நீங்கள் பார்க்க வேண்டிய சி சைடு ப்ரீமியம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன ப்ரீமியம்னா 120 நீங்கள் பாருங்கள், 138 பாருங்கள். இதுதான் நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிற ப்ரீமியம் ரேஞ்சு. ஓகேங்களா? அப்போ இதோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த டார்கெட் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 போகலாம், அப்படிலேருந்து 276 வரையும் போகலாம். இது வந்து சி சைடில். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி நீங்கள் 28/5 நாளைக்கு வாட்ச் ப்ரீமியம் இன் பி சைடு ப்ரீமியம் நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க. நாளைக்கு என்ன மாதிரி பி சைடில் ப்ரீமியம் பார்க்குறீங்கன்னா 138லேருந்து 156 இதை உடைக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா? 156 உடைச்சிச்சின்னா தென் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதோட டார்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட்டு 207 போகலாம், 276 போகலாம், 345 போகலாம். ஸோ இவ்வளோ ஹியூஜ் ட்ராவல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மொமெண்டம் கிடச்சிச்சின்னா. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு, இது தேர்ட் டார்கெட்டு.
இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துக்கங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் படி தான் அது மூவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் எடுக்கணும். இது நம்ம முழுக்க முழுக்க பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். இதில் எந்த ரியல் ட்ரேடிங் நம்ம பண்ணலை. அதனால் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரேஞ்ச் எப்படி மூவ் ஆகுதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் எஸ்கே.